ஹலோ மக்களே 632வது கிளிப் பெறலாம். போன விசில லூஃபி குரூ வந்து ட்ரெஸ்ரோசாக்குள்ள இறங்கிட்டாங்க. இறங்குனது மட்டும் இல்லாம, அந்த கொலிசியத்துக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸே வந்து ஃப்ளேர் ஃப்ரூட்ட தான் வைக்கிறாங்க. அத லூஃபி கேட்டோனே மிரண்டுட்டான். எங்க அண்ணனோட ஃப்ரூட்டா அந்த டெவில் ஃப்ரூட்டே வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷாக்ல கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொலிசியத்துல இருக்க மக்களும் ஷாக் ஆகுறாங்க. ஏசுக்குள்ள டெவில் ஃப்ரூட்டாடா இவனுக்கு வச்சிருக்கானுங்க. எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கா இதுன்னு சொல்லிட்டு அது உண்மையிலே வேற லெவலான பவர். அதெல்லாம் மக்கள் கேட்டுட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது சூப்பரா போக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்றானுங்க. இந்த புது வெள்ள நம்ம மாஸ்டர் வந்து வேற லெவலான ஃபைட்டர்லாம் இறக்கிருக்காங்க. யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றோமோ பார்ட்டிசிபேட் பண்ணி பாருங்க. கான்ஃபிடென்ட் ஆனவங்க மட்டும் இதுல ஜெயிக்க முடியும், மத்த யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க இருக்கவன். இந்த வேல்யூபிளான பொருளை அவ்வளவு சீக்கிரத்துல யாரால எடுக்க முடியாதுடா, ஆர்டினரி ஆளால ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கிறவனுக்கு தான் இது கிடைக்கும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இதை பரிசா கொடுக்க டொங்கியோட டொஃப்ளமிங் ஃபேமிலிக்காரங்க தான் இதை கொடுக்குறாங்க. இது ஒன்றும் சாதாரண யாரும் கிடைக்காது. ஜெயிக்கிறவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிளாக் மாதிரி சீனியர் பிங்க், டெல்லிங்கர், மாங்ஸ் வாய்ஸ், லவ் ஜி, அதுக்கப்புறம் ஹீரோ ஆஃப் த கொலிசியம் இவர் கூட சண்டை போடணும்டான்னு சொல்லிட்டு காத்திக்கிட்டு இருக்கான். அவர் தான் மிஸ்டர் டியமாண்டே. இவங்கெல்லாம் வேற லெவலான ஆள்டா அந்த கொலிசியத்துக்குள்ளன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்றான். நாங்க வந்து இவங்களோட சண்டையை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், மேட்சை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கடா, நான் மாசா காட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த கண்ணு தெரியாதவர் அங்கதான் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி லூஃபியை தான் காட்டுறாங்க. என்னது ஏசோட ஃப்ரூட்டா, அதை எப்படா இவனுக்கு எடுத்தானுன்னு சொல்லிட்டு லூஃபியோ ஷாக் ஆகுறான். என்னைக்குமே ஒரு டெவில் ஃப்ரூட் இன்னொரு யூசர் இருக்கிற இடத்துல இன்னொரு டெவில் ஃப்ரூட் கிடைக்கவே கிடைக்காது. அதை மாதிரி காப்பியும் பண்ண முடியாது. ஆனா டெவில் ஃப்ரூட்ல உள்ளவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா அந்த டெவில் ஃப்ரூட்டோட சோல் அப்படியே வெளியே வந்து திரும்பி இந்த உலகத்துல பூக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த பவரை யார் எடுத்து சாப்பிட்றாங்களோ திரும்பி அந்த பவர் அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இந்த யங் மாஸ்டருக்கு எப்படியும் அந்த பவர் திரும்பி கிடைச்சிருக்கு. அந்த ஃப்ரூட் இப்போ எங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உண்மையிலே இந்த டெவில் ஃப்ரூட் லோகியா டைப் வேற லெவலான காம்படிஷனா இருக்க போது. சாதாரண அளவுலாம் எடுக்க முடியாது, பவர்ஃபுல்லான மட்டும் தான் எடுக்க முடியும் சொல்றான் அவன். இதை யாரு ஈட் பண்ணக்கூடாது, யாரு இதை சாப்பிடக்கூடாது லூஃபியா கத்திக்கிட்டு இருக்கான். உன்னோட பிரதரோட நேம் வந்து ஏஸ் தானடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு வேணும், அந்த ஃபிளேர் ஃப்ரூட் நம்மள்ட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபியா கத்துறான். அவனோட சீரியஸான ஃபேஸ அப்படியே ஃப்ராங்கி பாத்துக்கிட்டு இருக்கான். ஃப்ராங்கி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உன்ட்ட தான் பவர் இல்ல, நீ ஏன் சாப்பிடக்கூடாது ஃப்ராங்கின்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஸ்விம் பண்ற எபிலிட்டி எல்லாம் நான் லூஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னால சாப்பிட முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நான் கம் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டேன், அதனால மத்தவன் எவன்ட்ட இதை கொடுக்கவும் மாட்டேன், இதை கொடுக்கவும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு லூஃபியா கத்திக்கிட்டு இருக்கான். சடனா ஏச பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப தாண்டா எனக்கு சில விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை டொஃப்ளமிங்க உனக்கு வச்ச ட்ராப்பா இருக்குமோ, ஆல்ரெடி இதை பத்தி பேசினா ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ராங்கி கேட்கறான். முகிவரா உனக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லி இருந்திருப்பான். சரி இது யார் கையிலும் போக கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்போ நம்ம கொலிசியத்துக்கு நடக்க ஆரம்பிப்போம், அங்க போய் எல்லாத்தையும் முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு ஃப்ராங்கி லூஃபி ஜெட்டு விதத்துல போறானுங்க. யாரா அந்த முட்டாளுக, உயிரை கொடுக்க போறானுங்களடா, சாதாரண காம்படிஷனடா இதுன்னு சொல்லிட்டு அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். லூஃபியும் ஆனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கட் பண்ணி ஜோரோ தான் காட்டுறாங்க. அவனும் ஸ்வாட தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். சும்மாவே வழி தெரியாம ஓடிக்கிட்டு இருப்பான். பாஞ்சு போறான். ஆனா அவங்கள மிஸ் பண்ணிட்டான். இந்த ஃபேர் எங்கடா போனா, திருட்டு பயல்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சடனா அப்சர்வேஷன் ஹாக்கியை போட்டு கண்டுபிடிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். கிவ் அப் பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. நாளா கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஜோரோ சுத்தி வரான். எங்கேயோ தப்பிச்சு போயிட்டானுங்க, எங்க தான் போனாங்கன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அங்க இருந்து நம்ம சாஞ்சி நடந்து வந்தவன் ஃபேரின்னு சொல்லிட்டு அப்படி நின்னுக்கிட்டு இருக்கான். யாரா இதுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அங்க நின்னுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்க்க சாஞ்சி அங்க இருந்து நடந்து வந்து அந்த பொண்ணு பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பொண்ணு அந்த ஊர்ல உள்ள சிறப்பான டான்ஸ் அங்க நின்று அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அப்படி ஸ்டக் ஆகி அப்படி ஸ்டன் ஆகி நின்னுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்துட்டு சாஞ்சி அந்த ஊர்ல உள்ள டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க, பெல்லி டான்ஸ் மாதிரி ஆடுறா, ஒண்ணுமே புரியல. சாஞ்சி இப்படி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜோரோவை விட்டுட்டான் அவன். அந்த பொண்ணு தான் டான்சர் வயலட். இந்த உலகத்துல நீங்க தான் பெஸ்ட் டான்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை கையில வச்சிருக்க ரோஸ் அந்த பொண்ணு அப்படி சுத்திக்கிட்டு வீசுறா. சாஞ்சியோ அதை கேட்ச் பண்ணிட்டு அப்படி நின்னுக்கிட்டு இருக்கான். இவங்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டன் ஆகி போய் நின்னுக்கிட்டு இருக்கான். பொண்ணு ஜோரோ பின்னாடி நின்றுட்டு இருக்கான். இந்த ஊர்ல ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கலடா, பொண்ணு ஆல்ரெடி கத்தியால குத்தி இருக்காளாம், தேவையில்லாம நீனும் குத்துப்படாதான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம. அந்த பொண்ணு கண்ணடிச்சொன்னு சாஞ்சியோ செதறிட்டான். அதுல எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி முடிக்கக்குள்ள ஜோரோ எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டான். இவனை வேற மிஸ் பண்ணிட்டானடான்னு சொல்லிட்டு தலையில கை வச்சு சாஞ்சி நின்றுகிட்டு இருக்கான். சரி இந்த ஐலண்ட்ல இவன் அப்படியே விட்டுட்டு போயிருவோண்டா, இவன் நம்மளுக்கு தேவையே கிடையாது சொல்லிட்டு சாஞ்சி அப்படி நடந்து வேற திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கான். அவன் நடந்து போறான். என்னடா இங்க ஏகப்பட்ட கப்புள்ஸ் இருக்காங்க, இவங்கள பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு தான் இருக்கா. பார்த்தா அந்த டான்சர் வயலட் பொண்ணு ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுன்னு அங்கிருந்து வேற இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படி நின்னுக்கிட்டு இருக்கல, எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு ஓடி வந்துகிட்டு இருக்கா. ஆல்ரெடி நான் உங்களை பாத்திருக்கேன், நீங்க பாத்திருக்கீங்களா சார், என் கையை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாஞ்சு பறந்து ஓடி வந்துட்டு சடனா என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட போலீஸ் எல்லாம் ஓடி வராங்க. போலீஸ் எல்லாம் வந்தோடனே சாஞ்சி இருக்குமா அணைச்சுக்கிட்டுதான். என்ன நடக்குன்னு ஒன்னும் புரியல. இந்த பொண்ணு இது திருடி இருக்காளா என்ன நடக்குன்னு தெரியல. இவளை தேடி வராங்க எல்லாருமே. இவ எங்க தாண்டா போனான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. இவ அவ்வளவு தூரத்துல போயிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. பார்த்தாவ அங்கதான் நின்னுக்கிட்டு இருக்கா. ரொம்ப நன்றி சார், விடுங்க, இனிமேல் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பலான்னு பாக்குறா. ஆனா சாஞ்சியை விட மாட்டேங்கிறான்.
நீங்க என் கூட இருந்தது ரொம்ப பிளஷர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாஞ்சி சாயிரான். நான் உங்களை ஃபோர்ஸா வந்து இடிச்சிட்டேன்னு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றா அவ. நான் ஷாக்ல தான் இப்படி இருக்குன்னு சொல்றான் சாஞ்சி. உங்களுக்கு அடிபட்டான்னு சொல்லி அந்த பொண்ணு பக்கத்துல வாரா. இல்ல நான் வந்து நேசத்தாலையும் பாசத்தாலையும் வயப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. என் மேல நீங்க பாசமெல்லாம் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. வா நம்ம ரெண்டு ஒன்னா இருந்தா நம்ம ஹாப்பியா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் என்னாலமோ ரொமான்ஸா பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கு ஹெல்ப் பண்ணா சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. ஆல்ரெடி நான் ஒரு ஆளை நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு எனக்கு சில விஷயங்கள் நடந்தனால அவனை நான் கத்தியால குத்திட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னதுன்னு சொல்லிட்டு சாஞ்சி செதறிட்டான். என்னது லவ் காண்டி நீங்க கத்தியாலே குத்திட்டீங்களா? உண்மையில நீங்க வேற லெவல்னு சொல்லிட்டு தம்ஸ் அப்லாம் வைக்கிறான். உடனே இந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்டா. நான் ரொம்ப மோசமான பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. இப்ப நான் உங்க மேல பாசத்துல விழுதுட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சாயிரா. சாஞ்சி எதுக்கு வந்தனே தெரியாம அந்த பொண்ணோட கண்ணீரெல்லாம் தொடச்சு நின்னுகிட்டு இருக்கான். என்னோட பேர் வயலட், என்னை இந்த டவுன்ல இருந்து வேற டவுனுக்கு என்னை எஸ்கார்ட் பண்ணி கூட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட இருக்கா. கண்டிப்பா கூட்டு போறேன்னு சொல்றான் அவன். நான் ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. சடனா சாஞ்சியே ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் கட் பண்ணி ஜோரோ தான் காட்டுறாங்க. இந்த சூசி வந்து என்னோட பொக்கிஷம் மாதிரி, அதனை விடவே கூடாது. இங்க ஹியூமன்ஸ் டாய்ஸ் எல்லாருமே இருக்காங்க, எங்க தான் போனாங்க, இந்த ஐலாண்டு வர வித்தியாசம் சொல்லிட்டு ஜோரோ ஓடிக்கிட்டே இருக்கான். ஃபேரிஸ்ன்னு சொன்னானுங்க, பார்த்தா அவனுக்கு திருட நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து போறதுக்குள்ள என்னன்னு பார்த்தா அவனோட சோட அவன் பார்த்துட்டான். திரும்பியும் டேய் போவாதடா அந்த வாரம்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து வாரான். அப்படி போய்கிட்டு திரும்பி நம்ம சாஞ்சி தான் காட்டுறாங்க. நாமி ரோபின் என்னை மன்னிச்சிருங்க, நான் பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்து அந்த பொண்ணு வந்தல, அந்த பொண்ணு அப்படி கூட்டு போய்கிட்டு இருக்கான். சடனா ஷோல்டர்லாம் கை போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். நான் உனக்கு பாடி கார்டா இருப்பேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் நான் பிறக்கவே செஞ்சேன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பேசிட்டு அப்படி கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கான் சாஞ்சி. இன்னொரு பக்கம் கினிமோன தான் கடாங்க. வானோவோட நேஷனல் ட்ரெஷர்டா அது, அந்த பொக்கிஷத்தை நம்ம காப்பாற்றணும், காஞ்சிரோவர் டொஃப்லோங்கிட்ட இருந்து நம்ம காப்பாத்திட்டு போகணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். சார் எதுக்கு சார் ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அப்படியே அந்த பொண்ணு வியாபாரம் பார்க்கறதுக்காண்டி அவனை கூப்பிடுறா. பார்த்தா ஓடிக்கிட்டு இருந்த சடனா அந்த பொண்ணை பார்த்துட்டு ஸ்டாப் ஆயிட்டான். நான் ஒரு வாரியர், காஞ்சிரோ எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். பார்த்தா இவனை வேற ஒரு குரூப் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நம்ம சாஞ்சி வரான். மே கம்மின்னு சொல்லிட்டு வந்துட்டு டைரக்டா வந்து அந்த ஃப்ரிட்ஜை திறக்கிறான். நான் குக் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா தட்டுக்கிட்டு எதையும் கழுவாம வச்சிருக்கானுங்க, என்ன மாதிரி ஆளுகடான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. யாரு தாண்டா நீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் ஒரு அழகான சமையல் சமைச்சு கொடுக்க போறேன், தேவையில்லாம இதுக்குள்ள வராதீங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சி ரெண்டு பேரும் அடிச்சு நொறுக்குறான். டே இந்த இடம் ஃபுல்லா ரொம்ப டர்ட்டியா இருக்கு, தேவையில்லாம நான் ஒரு குக்கா இருக்கவங்கள நான் அடிக்க கூட நினைக்கிறேன், நான் சமைக்க போறேன், அதனால நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் அடிச்சு நொறுக்குதாவே. அடிச்சு நொறுக்கிட்டு சமைச்சு வர தூக்கிட்டு வரான். இதுல நியூட்ரிஷனான டிஷ் செஞ்சிருக்கேன், உங்களுக்கு தான் சாப்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல ஒரு பார்த்தா ஜோரோவோ ஜெட்டு வகுத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த மோஸ் கட்டி எங்கடா போறான்னு சொல்லிட்டு பாக்குறான். கின்னிமோன் இன்னொரு திசைக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். சரி இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்ல, நம்ம இந்த பொண்ணை பார்த்து போவோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்துல போய்கிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிரு லூஃபி, என்னோட விதி என்ன வேற நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். அங்க ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறதுல திரும்பி இங்க என்னன்னு பார்த்தா பிராங்கி லூஃபி தான் கட்டுறாங்க. கொலிசியத்துக்கும் வந்துட்டானுங்க அவனுங்க. ஏகப்பட்டவர் கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க அப்படி என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு பிராங்கியோ பாத்துக்கிட்டு இருக்கான். பாத்துக்கிட்டு இருக்கிறதுல என்னன்னு பார்த்தா டை டாய் சோல்ஜர் உன்னை சுட்டு தள்ளப்புறன்னு சொல்லிட்டு சுட்டுக்கிட்டே வராங்க. அந்த டாய் சோல்ஜரோ சுத்தி சுத்தி வரான். அப்பல இருந்து இவனை துரத்திக்கிட்டு இருக்கானுங்க. இது இப்பவும் துரத்தி வராங்க. அவனும் பாஞ்சு பறந்து வந்துகிட்டு இருக்கான். டே நீங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா உள்ள போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. கொலிசியத்துக்குள்ள போலீஸோ நேவியோ அலர்ட் கிடையாது, ஆனா நான் உள்ள போறேன்னு சொல்றான். டொங்கியோட்டோ டொஃப்ளோமிங்கோ ஃபேமிலி மட்டும் தான் ரூல் பண்ணும், தேவையில்லாம நீங்க எல்லாம் வராதீங்க, நீங்க கிரிமினல் ஆகாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. என்னடா ஒரு பொம்மெல்லாம் ரொம்ப கோவக்காரனா இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். சார் உங்கள்ட்ட கெஞ்சி கேட்கறேன், என்ன நீங்க இங்க இருந்து தூக்கிட்டு உள்ள போக முடியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன இவன் நல்லா மென்மையா பேசுறான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டாய் சோல்ஜர் நீங்க நல்லா ஃபன்னியா பேசுறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி சடனா என்ன பார்த்தா தரையில விழுந்துட்டு அப்படியே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவனால சிரிக்கவும் வைக்கிறாரு அவரு. பார்த்தா லூஃபியை சிரிக்க வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த டாய். டே இன்னைக்குள்ள காம்படிஷனுக்குள்ள வந்து நாங்க க்ளோஸ் பண்ண போறோம், யாரு ஜாயின் பண்ண போறீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே லூஃபி அதான் என்ட்ரன்ஸ் நினைக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்திக்கிட்டே இருக்கான். காய்ஸ் நீங்க போக கூடாது, ஓல்டு மணி இதுக்குள்ள போவாதீங்க, இது பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த டாய் சோல்ஜர் பேசுறாரு. என்னன்னு பார்த்தா லூஃபி நக்கலா சிரிக்கிறான். அதோட முடியாது கிடைச்ச சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் கம்பறாங்க. See you bye.